பொது வாழ்க்கைக்கு வந்த விஜய் வந்து 1008 கண்டிஷன் போட்டு அரசியல் நடத்தணும்னா எப்படிப்பா அது அரசியலா இல்லை சினிமா ஷூட்டிங்கா? சினிமா ஷூட்டிங்னா கேரவனில் போய் படுத்துக்கலாம். இது தொண்டு சேவை. அங்கே எவனா செத்தாலும் போய் பார்க்கணும், அவனுக்கு கல்யாணம்னாலும் பார்க்கணும். எல்லாத்துலேயும் போகிறதா அரசியல். நான் அப்படிலாம் கிடையாது, நான் போய் பங்களாவில் படுத்துட்டு தூங்குவோன்னா அது அரசியல் கிடையாது. மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு மக்கள் முன்னாடி கையெடுத்து கும்பிடணும். மக்கள் வீட்டுக்கு போய் பார்த்தாரு. சினிமா இல்லைப்பா, சீன் போடுறதெல்லாம் வேணாப்பா. சீனி சிக்கிற சித்தப்பா சீட்டில் எழுது, அந்த கதை தான் நடந்துட்டு இருக்கு. அழுகுற பிள்ளைக்கு சக்கரை தண்ணி ஊத்துற மாதிரி மக்களை ஏமாத்திக்கிட்டு ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோட்பாடு கிடையாது. கொள்கைன்னு சதா முழக்கம் பண்ணுவாங்க. அதனால அவங்க உதயநிதிக்கு போட்டின்னு அவங்க பயப்படலாம். நமக்கு என்ன இருக்குது? நீங்க அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா திமுக அடிங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. நான் இதுக்கு கருத்து சொல்வேன், இதுக்கு கருத்து சொல்ல மாட்டேன். ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு எல்லாத்துக்கும் தான் கருத்து சொல்லணும். எல்லாத்துக்கும் ஓடி ஒளிறீங்க. 41 பேர் மரணம்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைப்பா. அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஒரு கருப்பு புள்ளின்னு கூட சொல்லலாம். திமுகவுடைய ஆட்சியில் ஒரு கருப்பு புள்ளின்னா விஜயுடைய வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளி. திமுக கூட்டணிகள் காங்கிரஸ் இருக்குமா விலகுமா? வரும், ஆனா வராது. அந்த கதை தான். அவங்க ஆடு புலி ஆட்டம் நடத்திட்டு இருக்காங்கப்பா. அவங்க வந்து விஜய் வச்சு பேரம் ஏத்திட்டு இருக்காங்க இந்த காங்கிரஸ். முதலமைச்சருக்கு தோல்வி பயம் வந்த காரணத்தினாலதான் கனிமொழி வந்து ராகுல் காந்தியை போய் டெல்லியில சந்திச்சிருக்காங்க. இவங்க வேற ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை போய் பாக்குறாரு. திருச்சி வேலுசாமி வந்து விமர்சனம் வைக்கிறாரு. ஒரு பக்கம் ஜோதிமணி வைக்குது, மாணிக் தாகூர் தினம் வைக்கிறாரு. என்னடா நடக்குது? கண்ணை கட்டுதுரா சாமி. எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது. நீங்களா இப்போ தெரிஞ்சு போச்சா? எங்களை இங்கே வந்து சந்திக்கிறாரு. அமித்ஷாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொறுப்பாளர்கள். நீங்கள் போய் அங்கே சந்திக்கிறீங்களா? அப்போ யாருக்கு ஹெட் ஆஃபீஸ் யாருக்கு இருக்குது? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் அதிமுக செய்தி தொடர்பாளர் சிவசங்கர் இருக்கிறார். வணக்கம். வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து விஜயோட வரி ஏய்ப்பு ஒரு கேஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு மேடம். இது எப்படி மேடம் பார்க்குறீங்க? எப்படி பார்க்கறது? இது வரைக்கும் அவரை நடிகராக பார்த்தேன். இப்போவும் நடிகராக தான் பார்க்குறேன். இனிமேலும் நடிகராக தான் பார்க்க போகிறேன். ஏன்னா இன்னுமே அவர் களத்துக்கு வரலையே. களத்துக்கு வராதவரை பற்றி எப்படி பார்க்க முடியும்? அவர் அப்போ தான் நடிச்சிட்டு இருந்தான்னு பார்த்தா, நடிப்பு தான் அவர் தொழில்னு பார்த்தா, இன்றைக்கி பொது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பொது வாழ்க்கையில் அவர் நடிச்சிட்டு தான் இருக்கார். ஸோ அவருடைய செயல்பாடுகள்லாம் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் ஏதோ ஒரே நாளில் கனவு கண்டு ஒரே நாளில் முதலமைச்சர் ஆக முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாதுப்பா. அது வந்து கடினமான பாதை. அதுவும் சாதாரண பாதை இல்லை, முட்பாதை. அதை கடந்து வந்த தலைவர்களே வந்து ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம அதிமுகவின் ஆகச்சிறந்த ஒரு தலைவர், புரட்சி தலைவராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அவங்க இத்தனைக்கும் அவர் மிகப்பெரிய நடிகர். தமிழ்நாடுல ஒட்டுமொத்த உலகமே போற்றி வணங்கக்கூடிய ஒரு தலைவர்னா அது புரட்சி தலைவர். அவரே எத்தனை சோதனைகளை கடந்து எப்பொழுது அவர் திமுகவில் இணைஞ்சார் யோசிச்சு பாருங்க. 52 இணைஞ்சார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட 18 வருடம் ஒரு கணக்கு கேட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக தீய சக்தி திமுகவை சேர்ந்த கலைஞர் என்ன பண்றாரு, கட்சி விட்டு நீக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அந்த திமுகவை எதிர்க்கணும், அந்த தீய சக்தி திமுகவை எதிர்க்கணும்னு ஒரு கட்சியை தொடங்கி எத்தனை சோதனைகளை கண்டாரு. ஆட்சி கலைப்பு நடந்தது. அத்தனையும் தாண்டி மிகப்பெரிய தலைவராக ஒரு வெற்றி நாயகனா இருந்தாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே அண்ணாவே சொல்லியிருக்காரு, இந்த வெற்றி வந்து சாத்தியமானது என்றால் அது ராமச்சந்திரனால தான், முகத்தை காட்டியதுனால தான் தமிழ்நாட்டு மக்களே வந்து ஓட்டு போட்டாங்க. ஸோ அவங்களோட ட்ராக் ஹிஸ்டரியை பார்த்தாவது இவர் கற்றுக்கலாம். இவர் சினிமா நடிகராக தான் அவர் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவர் நிறைய படிக்கணும் இல்லையா? அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி கதை வசனங்களை பண்ணுறாருன்னா, அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த தலைவர்கள் எப்படி அவங்க கடந்து வந்த பாதை, எப்படி வந்திருக்காங்க, எத்தனை சோதனைகளை கடந்து வந்திருக்காங்க, அவங்களோட அணுகுமுறை என்ன. இப்போ புரட்சி தலைவருக்கு கூட்டம் வருது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாரு. இதுவே எவ்வளோ அபத்தமானது. புரட்சி தலைவரோட இவர் பெரிய நடிகரா? புரட்சி தலைவர்னா அந்த மக்கள் வந்து அப்படியே மனசுல இருந்து அன்பு வந்து அப்போ ஆர்ப்பாரிக்கும். நரிக்குறவ மக்கள்லாம் வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. அவரும் கட்டி அணைச்சிப்பாரு. இது போற போக்கில் சொல்றேன். எடுத்து அந்த புகைப்படங்களை பாருங்க. அவருடைய எத்தனையோ நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் இருக்கும் புரட்சி தலைவர். அதுல வந்து ஒரு இடத்துல கூட கோபம் இருக்காது, முகசுளிப்பு இருக்காது, பவுன்சர் கிடையாது. இத்தனைக்கும் அவர் எவ்வளவு பெரிய நடிகர்ப்பா. அவருடைய படங்கள்ல அவர் வாழ்க்கையும் சரி, அவருடைய படங்களும் சரி, தாய் குலத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு, மீனவர்களுக்கு, படகோட்டி, ரிக்ஷாக்காரனாக, மீனவனாக, விவசாயியாக எத்தனை விஷயங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அப்போ அவர் எப்படி வாழ்ந்தாரு அதே தான் அவர் சினிமாலையும் வாழ்ந்தார். எல்லாத்தையாலும் எதையுமே நீங்க குறை சொல்ல முடியாதவங்களுக்கே கூட்டம் வருது. கூட்டம்னாதான் பொது வாழ்க்கை, பொது வாழ்க்கைன்னாதான் கூட்டம். அப்ப கூட்டத்தை பார்த்தாலே பயப்படுறாரா? இவர் எப்படி பொது வாழ்க்கைக்கு இல்லாக்கியா இருப்பார்? நீங்க சொல்லுங்க. அரசியல்ன்றது என்னன்னா, மனசுல இருந்து மக்களை நேசிக்கணும். அந்த மக்களை நேசிக்கும் போது தான் அந்த மக்கள் நம்மளை நேசிப்பாங்க. ரசிகர் கூட்டம் என்பது வேறு, மக்கள் கூட்டம் என்பது வேறு.
மக்கள் கூட்டத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு ரசிகர் இருப்பாங்க. அஜித்துக்கு இருப்பாங்க, கமலுக்கு இருப்பாங்க, ரஜினிக்கு இருப்பாங்க, இப்போ இருக்க சிவகார்த்திகேயனுக்கு இருப்பாங்க. ஆனால் அதை இனம் பிரித்து ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அந்த யதார்த்தமே புரியாமல் இருக்காரு விஜய். 15 கோடி வந்து வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரு. அவர் ஊழல் பற்றி பேசுறதுக்கு அவர் எதை பற்றியுமே பேச தகுதி இல்லைப்பா. அடிப்படையில் அரசியலை பற்றி பேசக்கூட அவருக்கு தகுதி இல்லை. அதிமுக தொடர்ந்து ஊழல் அப்படியே நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு போகிற போக்கில் நம்ம எருமைக்கு ஏறுறோம் குதிரைக்கு குர்றோன்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அடிப்படை கட்டமைப்புன்னு இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிப்படைன்னு ஒன்று இருக்குல்ல. அடிப்படையில் நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சரி இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு போங்க, இதுக்கப்புறம் நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு என்ன பண்ணியிருக்கீங்க, என்னுடைய பார்வை அதுதான். அதுக்கு முன்னாடி திஸ் அண்ட் தட் அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் பொது வாழ்க்கைக்குன்ற ஒரு தளத்துக்கு வந்த பிறகு உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும். என்னங்க இது உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயங்க. மழை வெள்ள பாதிப்பு வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல மழை வெள்ள பாதிப்பு இல்லாத ஒரு 5 குடும்பத்தை வர வச்சு வீட்டில் நிவாரணம் கொடுக்குறாரு. அப்பவே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இது, ஒரு பசப்புக்கு கூட நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, அடுத்தவன் நம்புறதுக்காவது ஒரு பசுப்புக்கு கூட இவர் என்ன இப்படி பண்றாரு வீட்டுக்கு வரவழைச்சு. நீங்க ஒரு பெரிய நடிகரா இருங்க, உங்களுக்கு 150 கோடி கூட மார்க்கெட் இருக்கட்டும், அது வேற, அது சினிமா துறை. இது என்ன, இது பொது தளம். இங்க எவ்வளவு பெரிய நேரு குடும்பத்துல இருந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு மக்கள் முன்னாடி கையெடுத்து கும்பிடணும். மக்கள் உங்களை நேசிக்கணும். வீட்டுக்கு போய் பார்த்தாரு. சினிமா இல்லப்பா, சீன் போடுறதெல்லாம் வேணாப்பா. உங்களுக்காக 41 பேர் வந்து உயிரை இழந்தாங்கப்பா. அதுல நாங்க அரசியல் பண்ணோம். இதே திமுகவா இருந்தா அரசியல் மட்டும் பண்ணியிருப்பாங்க. அவர் சொன்னார் பாரு, அவியல் பண்ணவா வந்தன்னு சொன்னார் பாத்தீங்களா, அரசியலை மட்டும் பண்ணியிருக்கோம். ஆனா எடப்பாடியார் மனித நேயத்தோடு ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவர், நல்ல சிந்தனை உள்ளவர். அவர் என்ன பண்ணாரு, இது இவ்வளவு கேவலமா அவர் முதல்ல எடுத்த டோனை தான் எல்லா கட்சிகளும் எடுத்துட்டா இல்லையா. முதல்ல அங்க போனாரு. நான் இரவே பயணம் செய்து காலையிலே போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு இருந்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு என்ன பேட்டி கொடுப்பா, இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் தப்புப்பா. ஒரு விஷயம் நடந்துச்சு, யாருக்கு என்னென்ன மனநிலையோ இதெல்லாம் அரசியலாக்காதீங்க. இதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அரசு மேலேயும் குற்றச்சாட்டு வச்சாரு. அது மாதிரி கட்சியும் என்ன பண்ணியிருக்கணும், வர்ற அந்த தொண்டர்களுக்கு ஒரு குறைந்தபட்சப்பா ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு, ஒரு தண்ணி, ஒரு ஆம்புலன்ஸ் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதுனால தான் அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் அதே டோன் எடுத்தாங்க. இதே திமுகவா இருந்தா ஊதி பெருசாக்கி பற்றி எரிய வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு மனித நேயத்தோடு ஒரு கட்சி, உங்களுக்கு ஒரு புதிய கட்சி இப்போ திமுகவுக்கு ஒன்றும் அவசியம் இருக்குப்பா. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டின்னு அவங்க பயப்படலாம். அந்த கட்சிக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. என்ன சொல்லுவேன், சீனி சிக்கிற சித்தப்பா சீட்டில் எழுது, அந்த கதை தான் நடந்துட்டு இருக்கு. அழுகுற பிள்ளைக்கு சக்கரை தண்ணி ஊத்துற மாதிரி மக்களை ஏமாத்திக்கிட்டு, ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோட்பாடு கிடையாது, கொள்கைன்னு சதா முழக்கம் பண்ணுவாங்க. அதனால அவங்க உதயநிதிக்கு போட்டின்னு அவங்க பயப்படலாம். நமக்கு என்ன இருக்குது. ஆனால் செங்கோட்டை நேற்று கோவையில் பேசும்போது தோல்வி பயத்தில் தான் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வந்து விஜய் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஏங்க, அதாவது ஒரு புது இடத்துக்கு போயிட்டாங்க, நானும் இருக்கேன்னு காட்டணும்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்க தோத்து போனவங்கெல்லாம் ஒரு காரணத்தை தேடிட்டு அலைவாங்க. அது மாதிரி அவங்கெல்லாம் தோத்து ஒதுக்கப்பட்டவங்க. அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் வந்து ஒரு புரட்சி தலைவரால் எந்த இடத்துக்கு வந்தார், புரட்சி தலைவர் அம்மானால எந்த இடத்துக்கு வந்தார், எந்த இயக்கம் உங்களை உயரத்தில் கொண்டு போச்சு, எந்த இயக்கம் உச்சாணியில் வச்சுது, அந்த இயக்கமே வேணான்ட்டு போகிறீங்க. நாளைக்கு விஜயை அவர் தூக்கி எறியத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் என்னன்னா, அவர் ஊழல்னு சொல்கிறாரு. என்ன ஊழல், யார் ஊழல் பண்ணோம், ஏதாவது புரிதல் இருக்கா, ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கா, இல்லை கோர்ட்டில் ஏதாவது தீர்ப்பாக இருக்கா, எதையாவது காட்டுங்க. போகிற போக்கில் ஊழல்ன்றீங்க. இல்லை, இப்போ தாவேகா மாவட்ட செயலாளர்லாம் ஒரு 3 கோடி கொடுக்கணும் ஒரு கான்ட்ரவர்சி ஓடிச்சு. இவர் வந்து ஊழலை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? தகுதி இல்லைன்னு தானே நான் சொல்ல வரேன். ஏன்னா தொடர்ந்து அந்த வந்து அவர் கட்சியாக ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்கிற நேரமே வசூல் வேட்டை ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் ஒன்றும் போகிற போக்கில் சொல்லலை. இதை சொல்கிறவங்களே தாவேகா தொண்டர்களே. பதவி கிடைக்காதவன் தானே அங்கே வாசலில் நின்று போராட்டம் நடத்துகிறாங்க, காருக்கு முன்னாடி போய் விழுறாங்க. புஷியானந்த் இவ்வளோ கேட்டார், புஷியானந்தர் அவளை கேட்டார், இவர் இவ்வளோ கேட்டார், அவரை கேட்டார். உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் யார்? ஏதாவது ஒரு சமூக சேவகர்களா, இல்லை ஆசிரமம் வச்சு நடத்துனாங்களா? யார் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் யார் சொல்லுங்க. ஆதவ அர்ஜுனா யார்? செங்கோட்டையன் யார்? பழம் தின்னு கொட்டை போட்டவங்கள தான் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கீங்க. மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்கள தான் வச்சுருக்கீங்க. மற்றபடி என்ன சமூக சேவை செஞ்சவங்க, மக்களுக்கு நல்ல பணியாற்றவங்க, உயிரை தியாகம் பண்ணவங்க, இப்படி இல்லாம மருத்துவ சேவை பண்ணவங்க, இயற்கைக்கு சேவை பண்ணவங்கன்னு யாராவது வச்சுட்டு இருக்கீங்களா நீங்கள் பேசுறதுக்கு? உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலே 1008 புகார் இருக்குதுப்பா. அதனால் வந்து அவர் கொஞ்சம் பார்த்து பேசணும். நீங்கள் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா திமுகவை அடிங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. நான் இதுக்கு கருத்து சொல்வேன், இதுக்கு கருத்து சொல்ல மாட்டேன். ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு எல்லாத்துக்கும் தான் கருத்து சொல்லணும். எல்லாத்துக்கும் ஓடி ஒளியிறீங்க.
ஓடி ஒளிறீங்களே நீங்க ஊழலை பத்தி. திமுகவை எதிர்க்கிற தைரியம் தாவேக்காவுக்கு மட்டும்தான் அப்பா இருக்கு. நானே இப்போ சினிமா துறை எடுத்தா சினிமா துறையில் நீங்கள் எல்லாமே ஒயிட்டில் தான் வாங்குனீங்களா? 150 கோடியும் ஒயிட்டில் தான் வாங்குறீங்களா? பிளாக்கே நீங்கள் பண்ணலையா? டிக்கெட்டு பிளாக்ல விற்கலையா? சரி, அதை தான் நான் சொன்னேன். அது உன்னுடைய தொழிலாக கூட இருந்துட்டு போகுது, அதை விட்டுடுங்க. நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஒரு 41 பேர் மரணம்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைப்பா. அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, ஒரு கருப்பு புள்ளின்னு கூட சொல்லலாம். திமுகவுடைய ஆட்சியில் ஒரு கருப்பு புள்ளின்னா விஜயுடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளி. யோசிச்சு பாருங்க, அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? சரி, உடனே நடந்துச்சு, அனுபவம் இல்லை, அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். மனித நேயத்தோடு நாங்கள் விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்க, திமுக தும்சம் பண்ணியிருக்கோம். விசாரணைக்காக நாங்கள் முழுமையாக அதுக்கு ஒரு முழுமையான விசாரணை வேணும்னு சொன்னவங்களே நாங்கள் தான். தும்சம் பண்ணி காலில் போட்டு மிதித்து சமாதி கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணாமல் ஒரு மனித நேயத்தோட சக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். உங்களுக்கு விமர்சனங்கள், நீங்கள் ஒரு பக்கம் புரட்சி தலைவரை போடுறீங்க, அம்மாவை போடுறீங்க, அவரை ரோல் மாடல்ன்றீங்கன்னா அப்போ அவரால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கத்தை கொச்சைப்படுத்துவது எது உண்மை? எழுதி கொடுத்தது படிச்சுட்டா போதுமா? முதல்ல டைம் ஒதுக்கி விஜய் அவர்கள் எல்லாத்தையும் பாருங்க, ஆழமாக யோசிங்க. எழுதி கொடுக்குறத விட்டுடுங்க. நீங்கள் ஆழமாக, நீங்கள் யதார்த்தமாக கூட பேசுங்க, இலக்கை நடை கூட வேண்டாம், நீங்கள் யதார்த்தமாக பேசுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்கவுங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, மக்களுடைய பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. தீய சக்தி, தூய சக்தி. தூய சக்தி என்ன? தூய சக்தி தான் உயிரோடு இருக்கும் காலகட்டத்திலேயே தான் உழைத்த அதாவது 100 வாட்ஸ், அந்த காலத்துல 500 வாட்ஸ், 100 வாட்ஸ், 200 வாட்ஸ் லைட்ல அந்த லைட்டு படம் நடிச்சாரு புரட்சி தலைவர். எல்லாமே கணக்கு காட்டப்பட்ட சொத்தை ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுதி வச்ச ஒரு ஒப்பற்ற தலைவன் உலகத்துல ஒருத்தரை காட்டுங்க, தைரியம் இருக்குமா? அப்படிப்பட்ட தூய சக்தி இந்த உலகத்துல எது சொல்லுப்பா? ஒருத்தனை காட்டுப்பா. நீ யாருமே இருக்க முடியாது. உலக நாடுகள்ல இன்னும் அவருக்கு சிலை வைக்குது, இன்னும் ஆராய்ச்சி புத்தகங்கள் எழுதக்கூடிய அந்த தலைவனால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை ஊழல் சக்தின்னு சொல்றேன்னா நீ யாரு? அப்ப விஜய் வந்து யாரோட பி டீமா செயல்படுறாரு? எப்பா இப்பெல்லாம் யாருக்கு யார் பி டீம்னு ஒரு பெரிய பிஹெச்டியே பண்ணலாம் போலகுது. ஒருவேளை திமுகவுடைய பி டீம் தான் அவரு. அதிமுக வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்ல, அது இப்போ களத்துல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா திமுகவுடைய பி டீம். அவங்க கொள்ளாட்ச படத்தெல்லாம் பங்கு பிரிச்சு போட்டுக்கிறாங்க. இப்போ ஒன்றும் ஒரு திட்டத்துக்கெல்லாம் 20 கோடி செலவு பண்ணுறாங்கப்பா. 20 கோடி செலவு பண்ணுறாங்க. அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு தானே செலவு பண்ணுறாங்க. யாருக்கும் அதை தான் சொல்கிறேன், என்னுடைய தலைவனை பேசுறதுக்கோ என் தலைவியை பேசுறதுக்கோ இப்போ இருக்கிற எடப்பாடியாரை பேசுறதுக்கோ யாருக்கும் கடுகளவு கூட வந்து ஒரு என்ன சொல்கிறதா தகுதி இல்லைப்பா. அம்மா இப்படி, எடப்பாடியார் யாரு? எடப்பாடியார் யாரு? ஒரு சாமானியர். கிளை கழகத்தில் அன்னைக்கு கொடியாத்தினாரு, அன்னைக்கு கொடியை தூக்கி எரிஞ்சு போட்டானுங்க. அதுக்கு போராடி கொடியேற்றினவர் இன்ன வரைக்கும் இந்த அதிமுக கொடிக்காக போராடிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் அதிமுக கட்சிக்காகவும் அதிமுக கொடிக்காகவும் அவர் போராடிட்டு இருக்காரு. அவரோட உழைப்பு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு முதலமைச்சர் வந்து 5 வருஷம் இருக்குது, ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரப்பா. எத்தனை துயரம் நடந்திருக்கு. கள்ளச்சாராயத்துக்கு போனாரா? கள்ளச்சாராயத்துக்கு போனாரா முதலமைச்சர்? யோசிச்சு பாருங்க. ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரா? எத்தனை அவலங்கள் நடந்திருக்கு. ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஃப்ளைட்டை விட்டு இறங்கும்போது பேட்டி கொடுக்குறாரு, ஃப்ளைட்டை விட்டு இங்கே இறங்கும் போதும் பேட்டி கொடுக்குறாரு, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக பேட்டி கொடுக்குறாரு, கண்டன அறிக்கை கொடுக்குறாரு, போராட்டங்கள் நடத்துகிறோம், சட்டமன்றத்தில் போய் சண்டை போடுறோம், நீதிமன்றத்தில் போய் சட்ட போராட்டம் நடத்துகிறோம், பார்லிமெண்ட்டில் முழக்கம் ஏறுறோம். அந்த அளவுக்கு செயல்படுறாரு. எத்தனையோ பிரச்சனைகள் நடப்படும். உடைஞ்ச இயக்கத்தை எடுத்து ரெட்டலையை மீட்டெடுத்து இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியை உட்காந்துருக்கேன்னா நான் சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? அரசியல்ல ஒரு வட்ட செயலாளருக்கே வெட்டி கொல்லப்படுறாங்கப்பா. ஒரு பதவிக்கு ஒரு முதலமைச்சராகவும் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். தலையில மூழ்கிற எடுத்து வச்சிருக்க மாதிரி. கூட்டத்தை எதிர்நோக்கணும், ப்ரெஸ்ஸை எதிர்நோக்கணும். நம்ம என்ன மண்டபத்தில் வச்சுட்டு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் கல்யாண ஃபங்க்ஷனா, காது குத்தா, இல்லை வளைகாப்பா? வாங்கப்பா, களத்துக்கு வாங்கப்பா, எல்லாத்துக்கும் விமர்சனம் சொல்லுங்கப்பா, மக்களை சந்திங்கப்பா. தலைவரை விட அம்மாவை விட பெரிய ஆள் கிடையாது நீங்க. தமிழ்நாடு முழுக்க அம்மான்னு சொல்ல வச்சிருக்கான், பக்கத்து மாநிலம் கூட அம்மான்னு சொல்ல வச்சிருக்கான் அம்மா திட்டங்களை. அப்படிப்பட்ட தலைவர்கள் உள்ள இயக்கத்தில் நாங்கள் இருக்கிறோன்னா எங்களை பற்றி பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கணும். உங்களுக்கு தகுதி இல்லை வளர்த்துக்குங்க, இல்லை படித்து வளர்த்துங்க. இப்போ இந்த தாவேக்கா 3ஆம் ஆண்டு வந்து ஒரு துவக்க விழா நடந்துச்சு. அதில் வந்து கரூரில் உயிரிழந்தவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தாமல் குத்தாட்டம் போடுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இவங்களுக்கு, அதாவது நான் சொல்கிறேன், எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டா பணம் சேர்த்துணும், கோடி கோடியாக கூச்சணும், நம்ம பெரிய ஒரு 1 கோடி ரூபாய் காரில் போகணும், 10 கோடி ரூபாய் வாட்ச் கட்டணும், இதுதான் இருக்குதே தவிர அந்த மக்களுடைய தேவைகள் என்ன, இது வரைக்கும் என்ன கிடைச்சிருக்கு, இனிமேல் என்ன கிடைக்கணும், என்ன தேவை, இதை பற்றி யோசிக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய சுயநலம் தான். வருத்தம், வேதனை இதெல்லாம் வந்து என்னால் மறக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு அஞ்சலியாவது செலுத்தியிருக்கலாம்.
மூன்றாம் ஆண்டுன்னு சொல்றீங்க. மூன்றாம் ஆண்டுல என்ன சாதனை? வேதனை தான் இருக்குது. மூன்றாம் ஆண்டுல உங்களுக்கு ஏதாவது சாதனை சொல்லிக்கிற மாதிரி இருக்கா? அதை விட்டுட்டு தூக்கத்துல சினிமா போலே பண்றாரு அவரு. நான் என்ன சொல்றேன், நீங்க ரொம்ப இலக்கிய நடை இல்லைன்னாலும் ஒரு உணர்வுபூர்வமா பேசுங்க மக்கள்கிட்ட. உங்களோட பிரச்சனைகளை நான் இங்கே பார்க்குறேன், அந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன். இப்போ எடப்பாடியார் 185 தொகுதிகளுக்கு போனார். அந்த தொகுதிகளுடைய பிரச்சனைகள் என்ன, அவர் செஞ்ச திட்டங்கள், அதிமுகவில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், இப்போ திமுக எதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுது, எதுலெல்லாம் நாசப்படுத்தி வச்சிருக்கு, எதையெல்லாம் பெண்டிங் போட்டிருக்கு நம்ம சொல்கிறோம். இந்த வருடம் நம்ம வந்து நமக்காக உயிரிழந்த அந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம ஒரு பணம் போட்டுட்டா போதுமாப்பா சொல்லி பார்க்கலாம். பணம் போட்டுட்டா போதுமா? அரசு கூட தான் இழப்பீடு கொடுக்குது. அதனால என்ன முடியும்? போன உயிரை திருப்பி வர முடியுமா சொல்லு? இருக்கிற உயிரை காப்பாற்றுறது தான் மிகப்பெரிய சவால். இறந்து போன உயிருக்கு அஞ்சலி செலுத்த கூட உங்களால முடியலன்னா நீங்க எப்படி மக்களுக்காக போராடுவீங்க? களத்துல நிற்பீங்க. கூட்டத்தை பார்த்தா பயமா இருக்குன்றீங்க, இதுக்கு கருத்து சொல்லுவேன் இதுக்கு கருத்து சொல்ல மாட்டேன்றீங்க, அப்புறம் தூய சக்தி தீய சக்தின்றீங்க. அதெல்லாம் பேசினா 150 கோடி சினிமாவில் வரும், ஆனா பொது வாழ்க்கையில் வராது. இப்போ வந்து விஜய் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா? போட்டியிட்டா மக்களை ஏற்றுக்குவாங்களா? இல்லை அவர் போட்டிடுறாரா போட்டி இல்லையா? இல்லை வந்தா என்ன வராட்டி என்ன? இப்போ உங்களுக்கு புரியுதா? அதாவது மற்ற மாநிலங்கள் எப்படியோப்பா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 67க்கு பிறகு எந்த இருதுருவ அரசியல் தான். ஒன்று திமுக கூட்டணியில் இருப்பாங்க, இல்லை அதிமுக. அதிமுகவுக்கு என்ன சிறப்புனா ஆண்ட கட்சி ஆண்டிருக்கு 2 முறை. அது திமுக கிடையாது. அவங்க ஒரு தடவை வந்தாலே ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா, போதை, வன்கொடுமை, அது இதுன்னு நடக்கும். இப்போ பாருங்க, போகிற இடம்லாம் எம்எல்ஏங்க பக்கத்தில் இருக்கிற நிர்வாகி கணத்தில் அடிக்கிறானுங்க, இல்லை கல்லை தூக்கி அடிக்கிறானுங்க, அடுத்து வந்தாலையை போட்டு உதைக்கிறானுங்க, குண்டாசு வச்சு. ஸோ நம்ம எதிர்கட்சியாக இல்லை, அதை வந்து இருக்கிற மக்களே, களத்தில் இருக்க மக்களே அதை ஒவ்வொரு நாளும் உணர்றாங்க. கனிம வள கொள்ளை நடக்குது, கொலை குத்து நடக்குது. ஸோ நம்ம அதிமுகவில் ரவுடிகளே இல்லை. இப்போ இவங்க ஆட்சியில் வந்திருக்காங்களா? யாரால வந்திருப்பாங்க? இப்போ பொன்முடி மேலே வழக்கு இருக்குது, நேரு மேலே இப்போ நிறைய, அந்த திருவண்ணாமலையில் கூட பாருங்க 2000 லோடு, அதுக்காக போராடுற விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுறீங்க. இதை விட வெக்க கேடு என்ன? ஒரு விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்ட ஒரு கட்சின்னா திமுக கட்சி, புரியுதுங்களா? இப்படிலாம் நிறைய இருக்குது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவருக்கு வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லைப்பா. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவர் வந்து அந்த தன்னுடைய சினிமா புகழை வச்சு நம்ம உடனே முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது வந்து முற்றிலுமாக நடக்காது. இதே கமல் எடுத்துக்காட்டு இருக்காரு, சரத்குமார் இருக்காரு, நடிகர்கள் ராமராஜன் இருக்காரு, எத்தனை பேர் வந்தாங்க. ஏன் எல்லாத்தையும் தாண்டி விஜயகாந்த், அவர் உண்மையாகவே நல்ல மனிதர். அவர் வாழ்க்கையில் அவர் வந்து நிறைய நல்ல ஒரு சாதாரண ஒரு சக மனிதர்கள் கூட வந்து நேசிக்கக்கூடியவர், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூட. அப்படி வாழ்ந்த அவருடைய கட்சியே எப்படி இருக்கு? எத்தனையோ கட்சிகள் வந்துருச்சு, எல்லாமே ஒரு இடத்துல சுருங்கி போயிடுச்சு. ஒன்று அதிமுக திமுகன்னு கூட்டணியில் அவங்க ஐக்கியமாயிட்டாங்க 3-4%. அதனால விஜய் கட்சியும் கமல் போல ரஜினி போல பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது ஒரு கட்டத்தில் அதுவே தானாக சுருங்கிடும். அது வந்து யாரும் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ தாவேக்கால இருக்கிற செங்கோட்டையன் எங்கே போனாலும் எம்எல்ஏங்கிற பதவியை பயன்படுத்துகிறாப்புல, இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் உண்மையாகவே வந்து அவர் விஜய்க்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சாருன்னா, அவர் நம்ம உங்களை வளர்த்த உருவாக்கணும், ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனீங்க, உங்களுக்காக உழைச்ச தொண்டர்கள் எத்தனை பேர் வெயிலில் சுற்றிருப்பாங்க, எத்தனை பேர் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் துண்டு பிரச்சுரங்களை எடுத்துட்டு எங்கெங்கே அலைஞ்சிருப்பாங்க, எத்தனை பூத் கமிட்டி ஒரு எம்எல்ஏ ஆகிறது சாதாரண விஷயமாப்பா? எத்தனை ஆயிரம் நிர்வாகிகள் வேலை செஞ்சால் ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியும்? எத்தனை எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டால் ஒரு ராஜ்யசபா ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் சாதாரணமாக கிடைச்சிடும்ன்றீங்களா? இதெல்லாம் கடைக்கு போய் நீங்கள் படம் கூட எடுத்துடலாம், ஒரு 50 கோடியோ 2 கோடியோ செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்துடலாம். ஆனால் எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. அப்போ எத்தனை தொண்டர்களோட உழைப்பு அதுக்குள்ளே இருக்குது யோசிச்சு பாருங்க. அவங்க எத்தனை நாள் பொண்டாட்டி நகையை கூட அடக்கி வச்சுட்டு இன்னைக்கு கட்சிக்கு வேலை செய்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. பொண்டாட்டி மறந்துட்டு வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, குழந்தை குட்டிங்களை மறந்துடுவாங்க, இரவுல தான் போவாங்க, காலையில். அப்படிலாம் கஷ்டப்பட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கினா அந்த பதவி வேணான்னு சும்மாவேப்பா, எந்த வித பிரச்சனையுமே இல்லை அவருக்கு. சும்மாவே தானாகவே அவர் வந்து திமுக போகணுன்னு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அங்கே என்ன டீலிங் சரி வரல போலகுது. அவராகவே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவராகவே அங்கே போயிருக்காருன்னா, உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு சுயமரியாதை பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த எம்எல்ஏ பதவி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அது திமுக கூட்டணிகள் காங்கிரஸ் இருக்குமா விலகுமா? வரும் ஆனால் வராது, வரும் ஆனால் வராது. அந்த கதை தான். அவங்க ஆடு புலி ஆட்டம் நடத்திட்டு இருக்காங்கப்பா. அவங்க வந்து விஜய் வச்சு பேரம் ஏற்றிட்டு இருக்காங்க இந்த காங்கிரஸ். அது 4 ஒன்றும் பொழுதொரு மேனியமாக போயிட்டுருக்கு. ஒரு அடிமை போல் வந்து காங்கிரஸை இவங்க பயன்படுத்துகிறாங்க. யார்? திமுக. அந்த கட்சிக்கு யார் தலைவராக இருக்கணுன்ற வரைக்கும் வந்து இவர் முடிவு பண்ணுறாரு. யாருக்கு சீட்டு கொடுக்கணும், யார் தலைவராக இருக்கணுன்ற வரைக்கும் ஸ்டாலின் முடிவு பண்ணுறாருன்னா, அப்புறம் அந்த கட்சியுடைய தனித்தன்மை என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன அடிமையா சொல்லி பார்க்கலாம். நீங்கள் மத்தியில் அவங்க மைனாரிட்டி ஆட்சி நடத்தும் போது கூட இவங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. மத்தியில் நீங்கள் கேட்ட மந்திரி சபைலாம் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு உரிமைகளோ இன்னைக்கு சதா பேசுகிறாரு ஸ்டாலின். இவங்க அண்ணன் வந்து உர மந்திரியாக தானே இருந்தார்,
மூக்க அழகிரி இருந்தார், அப்புறம் தயாநிதி மாறன் இருந்தார், கலாநிதி மாறன் இருந்தார், ராசா இருந்தார். எத்தனை பேர் இருந்தீங்க? ஒன்று செஞ்சீங்களா சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு இன்னும் 2.0 3.0 திராவிட மாடல் வாய் வெட்டி கிழி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒன்றும் அவங்க பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் வந்து விஜய் வச்சு பேரத்தை ஏற்றுவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது இப்போ 365 நாளாக நம்ம காதில் ஒழிச்சிட்டு இருக்க ஒளி. ஆட்சி அதிகாரத்தில் அவங்க பங்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த கூட்டணி உடையறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சிபிஎம் சண்முகம் வந்து எங்களுக்கு ரெட்டை இலக்கத்தில் வந்து சீட்டு வேணும் கேட்கட்டும், அது அவங்களுடைய உரிமை, கேட்கட்டும். ஏன்னா எல்லா சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ 1% 2% அவங்களால தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்கன்னு ஜாக்டால்ஜியை கூட சில அதிருப்திகளை தெரிவிச்சிருக்காங்க. அங்கன்வாடி ஊழியர்கள் அது மாதிரி நிறைய பேரை வந்து இவங்க முழுக்க முழுக்க ஏமாற்றுறது. எஸ்ஐஆர் வந்த பிறகு அந்த கள்ள ஓட்டம் போயிடுச்சா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே தத்தளிச்சு போயிருக்காங்க, விழி பிதுங்கி நிற்கிறாங்க. என்னடா இது எல்லாம் கள்ள ஓட்டில் ஜெயிச்சு நம்மளுக்கு காலகாலமாக பழக்கமாச்சே, பணத்தையும் கொடுத்து கள்ள ஓட்டையும் போட்டு இன்னைக்கு எஸ்ஐஆர் வந்து பல வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, முதலமைச்சர் தொகுதியிலே நீக்கப்பட்டிருக்கு, 14 லட்சம் சென்னையில் நீக்கப்பட்டிருக்குன்றதுல அவங்க விழி பிதுங்கி நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் கொள்ளை அடித்த பணத்தை 5000 10,000 கொடுத்து ஈரோடு போல் பட்டிகளில் அடித்து ஓட்டை வேட்டையாடணுன்றது பிளானு. ஆனால் இவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது, ஆனால் மக்களுக்கு திண்டாட்டமாக இருக்குது. அப்போ பொது வாழ்க்கைக்கு வந்த விஜய் வந்து 1008 கண்டிஷன் போட்டு அரசியல் நடத்தணும்னா எப்படிப்பா அது அரசியலா இல்லை சினிமா ஷூட்டிங்கா? சினிமா ஷூட்டிங்னா கேரவனில் போய் படுத்துக்கலாம். இது தொண்டு சேவை. அங்கே எவனா செத்தாலும் போய் பார்க்கணும், அவனுக்கு கல்யாணம்னாலும் பார்க்கணும், வாழ்த்தவும் போனோம், ஆறுதல் சொல்லவும் போனோம், மழை வெள்ளத்துலேயும் போனோம், எல்லாத்துலேயும் போகிறது தான் அரசியல். நான் அப்படிலாம் கிடையாது, நான் போய் பங்களாவில் படுத்துட்டு தூங்குவோன்னா அது அரசியல் கிடையாது, அது வேற. முதலமைச்சருக்கு தோல்வி பயம் வந்த காரணத்தினால தான் கனிமொழி வந்து ராகுல் காந்தியை போய் டெல்லியில் சந்திச்சிருக்காங்களாக்கா? ஆமாம்மா, ஐயோ அவரே தானே பல இடங்களில் சொல்கிறாரு, நான் வந்து ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் போது இன்னைக்கு என்ன பிரச்சனை, நாளைக்கு என்ன பிரச்சனை, யார் என்ன செய்வாங்க, அப்படி பயந்துக்கிட்டே தான் நான் இருக்கிறேன் அப்படின்றாரு. அவர் சின்ன விஷயம்னாலும் பயந்துருவார். இவங்க வேற ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை போய் பார்க்குறாரு, திருச்சி வேலுசாமி வந்து விமர்சனம் வைக்கிறாரு, ஒரு பக்கம் ஜோதிமணி வைக்குது, மாணிக் தாகூர் தினம் வைக்கிறாரு. என்னடா நடக்குது? கண்ணை கட்டுதுரா சாமி. உண்மையாகவே இவனுங்க நம்ம கூட கூட்டணி இருப்பானுங்களா, அண்டர் கிரவுண்ட் டீலிங் எங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்களான்னு அவருக்கு டவுட்டு. ஸோ அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. அதனால தான் அவர் வந்து கூட்டணி கட்சிகள் அதிருப்தி தெரிவிக்கும் போது கூட இருந்தாருங்க போனா போங்கன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் பயப்படுறாரு? ஆட்சி அதிகாரன்ற வார்த்தை வந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும் முதலமைச்சர்? அவருக்கு தான் மேலே நம்பிக்கை இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஆட்சி அதிகாரம்லாம் கொடுத்து தமிழ்நாட்டில் யாருக்கும் அந்த மாதிரி கொடுத்த பழக்கமே கிடையாது. பயப்படுதா? அதுதாங்க உண்மை, பயப்படுதுல, அதுதாங்க உண்மை. எது நீங்கள் 4 சக்கரம் ஒரு காருக்கு இருக்கிற மாதிரி 4 சக்கரம் மாதிரி கூட்டணிக்குது, அது கழண்டு ஓச்சுன்னா காரு கவிழ்ந்துடும். பயந்து தான் இருக்குது. அதனால தானே 2% 3% கூட விடாமல் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் தனித்து நின்று இருக்கோம்ல, அம்மா நின்னாங்களா, எல்லாரையும் ரெட்டாலையில் 234 தொகுதி நிற்க வச்சுமே, அந்த தைரியம் தெம்பு உங்களுக்கு இருக்கா? பயப்படுறாரு. ஏன்னா அவங்கக்கிட்ட வேற விஷயம் இல்லைப்பா. என்ன விஷயம் இருக்குது சொல்லப்போனால் பயம். அதனால தான் தங்கச்சியை விட்டு போய் பேசிட்டு வர சொல்லியிருக்காரு. ஏன் கெஞ்சறீங்க? எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் நீங்கள்ல, எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது நீங்கள, இப்போ தெரிஞ்சு போச்சா? எங்களை இங்கே வந்து சந்திக்கிறாரு, அமித்ஷாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொறுப்பாளர்கள். நீங்கள் போய் அங்கே சந்திக்கிறீங்களா? அப்போ யாருக்கு ஹெட் ஆஃபீஸ் யாருக்கு இருக்குது? யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, அங்கே போய் ஏன் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் பயங்கரமான ஆளாச்சே, நீங்கள் தான் பெரிய ரவுடியாச்சே, நாங்கள் வந்து அப்படி இப்படின்றீங்களே, திஸ் அண்ட் தட்டுன்றீங்களே, 23ஆம் புலிகேசி போல பேசிட்டு இருந்தா ஆயிடுமா? போனால் என்னைக்கு ஆட்சி அதிகாரம் குரல் வந்துச்சு, எங்களுக்கு காங்கிரஸே வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே. ஈழத்தமிழர்கள் கொன்றதுக்கு கூச்சதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். நீங்கள் வெளியே வர வேண்டியது தானே. ஏன் அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க, காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் பிடிச்சிக்கிட்டு? அப்போ காரணம் என்னன்னா சாதனை இல்லை, கீழே இருக்கிறவன் எவனும் வேலை செய்ய மாட்டான். திமுக காரன் யாருக்கும் உடம்பு வளையாது, உடம்பே வளையாது, அப்படியே காரில் வந்துட்டு இருக்கணும். இங்கேருந்து வேற மாற்று கட்சியில் போகிறவங்க வேலை செய்யணும். பொறுப்பு அமைச்சர்களே யார்? இங்கே சேகர்பாபுலேருந்து, வட மாவட்டத்தில் இருக்க லக்ஷ்மணன்லேருந்து, தங்க தமிழ்ச்செல்வன்லேருந்து, அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து, நம்ம ஏவாவேலு, ஜெகத் ரட்சகன், முத்துசாமி, செந்தில் பாலாஜி எல்லாம் யார்? அதிமுக உருவாக்குன நிர்வாகிகளை கொண்டு போய் வேலை. அம்மா வந்து பட்டை தீட்டி வச்சுருந்தாங்க அவங்கள. யாருக்கு என்ன திறமைன்னு பார்த்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஃபீல்டு ஒர்க்கர் அதனோட நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தவங்கள அப்படியே அள்ளிட்டு போய் வேலை செய்ய வச்சுட்ருக்கீங்க. உங்கள் ஆளுங்கள்லாம் அப்படியே காரில் வளம் வருவாங்க, இங்கேருந்து போனவங்கள வச்சு வேலை வாங்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வேலைன்னா பயம்ப்பா, உடம்பு வளையாது. மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது. கொள்ளடிச்ச பணத்தை காப்பாற்றணும். குடும்பம் மக்களுக்காக இல்லை, தன் மக்களுக்காக மட்டும் ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக. அதனால தான் புரட்சித் தலைவர் அதை எதிர்த்தாரு. இன்னைக்கு பயம் வந்துருச்சு, ஆட்சி அதிகாரம் அப்படியே கண்டினியூ ஆகணும், மகனுக்கு மகுடம் சூடணும். இதுக்காக தான் அவங்க வேலை செய்கிறாங்களே தவிர மக்களுக்கு மகுடம் சூட அவங்க வேலை செய்யலை. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி. நன்றிப்பா.